ஸோ ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த ஒரு அப்டேட் எதை பற்றி இருக்க போகுதுன்னா, நம்ம வித்யாசாகர் சாரோடைய கம்பேக்னு சொல்லலாம். நான் அவருடைய படத்தோடைய பாடல் வந்து நான் வந்து ஃப்ளாஷ்பேக் பாடல் தான் கேட்டிருந்தேன். ஆல் டைம் கிரேட்டஸ்ட் சாங்ஸ் அதெல்லாம். அதுக்கு நாங்கள் ரியாக்ட் பண்ணி போட்டிருந்தோம். பட் இப்போ கரண்ட்லி ஒரு மியூசிக் டைரக்டர் மறுபடியும் தமிழ் படத்தில் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படத்தோட பேர் வந்து தேசிங் ராஜா 2. ஸோ பார்ட் 2 வருஷன் தான் தேசிங் ராஜா. பார்ட் 1 அதில் டி மான் சார் வந்து மியூசிக் பண்ணியிருந்தார். அதுலேயும் விமல், பிந்து மாதவி, சூரி இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருந்தாங்க. 100 நாள் ஓடிய திரைப்படம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவிஸ்னு சொல்லலாம். டி மான்சருக்காக இருக்கட்டும், விமலுக்காக இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த கரியர் பெஸ்ட்டுன்னு சொன்னால் அந்த ஒரு படமாக இருக்கும். அண்ட் மியூசிக் வைஸ் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸ்டில் அந்த பாட்டெல்லாம் நம்ம லூப்பில் கேட்கக்கூடிய அளவில் இப்போயும் இருக்குது. பட் இந்த ஒரு படம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பார்ட் 2 பண்ணியிருக்காங்க. எழில் சார் தான் அதுக்கு டிரெக்டும் பண்ணியிருக்காரு. பட் இதில் வந்து அடிஷ்னலாக பூஜிதா பொன்னாடா, ஸோ இவங்க அந்த ஹீரோயின் இவங்க தான். ஸோ அதில் பிந்து மாதவி இருந்தாங்க, இதில் வந்து இவங்க இருக்காங்க. அண்ட் புகழ் இன்னும் பலர் இந்த படத்தில் இருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக இந்த ஒரு ட்ரெய்லரை பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்ததுக்கப்புறம் இந்த படத்தோட இன்னொரு சாங்கும் இருக்கும். அந்த சாங்க்கு நான் ரியாக்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு இதை முடிச்சுக்கலாம். ஸோ ஸ்ட்ரைட்டாக அதை ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு வந்துடலாமா. பார்த்ததுக்கப்புறம் பேச வேண்டிய விஷயங்களை இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ ஹியர் வி கோ. ரெடி 1 2 3. இதையும் போட்டுக்கிட்டா தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக கேட்கலாங்க. ஓகேயா? ஹியர் வி கோ. மாசா என்ட்ரி கொடுக்குறான் பாருங்க. இந்த பழப்புக்கு எங்கயாவது போய் பண்ணி மேய்க்கலாம். மேய்ச்சி தான் பாரு, அப்பதான் அதோட கஷ்ட நஷ்டம் என்னன்னு தெரியும். அவன் ஒரு வினோதமான ஜந்து, எந்த நேரத்துல என்ன பண்ணுவான்னு தெரியாது. மொத்தத்துல ஒரு பிளான் தான் வச்சிருக்கீங்க. எஸ் சார். இன்னைக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. முயலுக்கு விரிச்ச வலையில விழுந்திருக்கு. புயலா? புகழா? நீங்க செஞ்ச துரோகத்துக்கு ஜோறு ஓட்ட இதே கையால அவங்கள வெட்டி பழி கொடுக்குறோம் சார். இதுவரை எத்தனை வாட்டி செருப்படி வாங்கிருப்பீங்க? பாருங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்கத்தா, எல்லாம் போச்சா? நீ எல்லாம் லிஸ்ட்ல இல்லையா? எந்த மயிரோடு சொல்லல. மேடம், புதுசா ஒரு ஆப்பு வச்சிட்டு போறான். சொல்லடா, பாடி கலையங்க. இந்த முடத்த விஷயமா நான் போராடிட்டு இருக்கிறது. அதெல்லாம் சரி, ஓகே தான். முதல்ல டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணு. நம்ப மாட்டற பாத்தியா? போ நம்புவ. கேம் ஸ்டார்ட்ஸ். அவன் நல்லவன் கிட்ட எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சுக்க சொல்லு. என்னோட தோட்டா அவனை தேடிட்டு இருக்கு. பவேரியா குரூப், கிவேரியா குரூப் எந்த மூல முடுக்குல ஒளிஞ்சிருந்தாலும் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்கள கண்டந்துண்டமா வெட்டி உங்க காலடியில போடுவேன் சார். அப்படி இல்லன்னா நான் குலசேகர பாண்டியனே இல்ல சார். அட போங்கடா. அவனை கூட நம்பிடலாம், ஆனா ஒன்னா சுத்தமா நம்ப முடியாது. ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. பார்ட் 1 இதெல்லாம் கம்பேர் பண்ண, அது 2013 வந்துச்சு. ஸோ துள்ளாத மனம் துள்ளும், பூவெல்லாம் முன் வாசம், தீபாவளி, வேலன் வந்துட்ட வெள்ளக்காரன், தேசிங்க ராஜா 1 2 இந்த படங்கள் எல்லாத்தையும் தந்த அந்த எழில் டிரெக்டருக்கு நாங்கள் வந்து பெரிய ஒரு பாராட்டுகளை தெரிவிச்சிருக்கோம். பிகாஸ் ஒன் ஆஃப் தி என்ன சொல்ல, எனக்கு பிடிச்ச படங்கள் இல்லைங்க. துள்ளாத மனம் துள்ளும் ஓகே, அண்ட் பூவெல்லாம் முன் வாசம் ஆல் டைம் ஃபேவரட். அதுக்கப்புறம் தீபாவளி, அதுக்கப்புறம் வேலன் வந்துட்ட வெள்ளக்காரன் எல்லாம் காமெடி. அதுக்கப்புறம் காமெடி ஃபிலிம்ஸாக வந்துருச்சு. அண்ட் இந்த ஒரு படம் வந்து நாங்கள் பார்ட் 1 பார்த்துருந்தோம். அதில் வந்து சூரி அதில் ஒரு மெயின் லீடாக இருந்தார் விமலோட சேர்ந்து. ஸோ அந்த பேரிங்க்கே, அந்த காமெடிக்கே சிங்கம் புலியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இருந்தனால அந்த படத்தோடைய அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த கதையே இன்னொரு டேர்னிங் பாயிண்ட்டாக போயிடுச்சு. அது ரொம்ப நல்லாயிருக்கும், நாஸ்டாலஜிக் மூவின்னே சொல்லலாம். ஆனால் இந்த ஒரு படத்தில் நாங்கள் அந்த விஷயங்கள்லாம் இங்கே எதிர்பார்க்க முடியாது. பிகாஸ் அதில் மாமாவாக நடிக்கிறவர் இதில் வந்து ஒரு பொலிட்டிஷியனாக இருக்கார். இன்னொரு பக்கம் அதில் வந்து விமல் ஆஸ் யூஷுவல் இது ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக இருக்கார் போல். அண்ட் மதுமிதா அதில் இருக்காங்க. அண்ட் புகழ் இதில் வந்து பொண்ணு வேஷத்தில் வந்து நடிச்சிருக்காரு, ஒரு ஃபெமினின் ரோலில். ஸோ ஆஸ் யூஷுவல் அவருடைய பாட்டை நல்லா பண்ணியிருக்கார், இதில் பார்க்கும்போது தெரியுது. ஸோ ஓவரால் இந்த ஒரு படத்தில் வந்து என்ன சொல்கிறது, ஒருத்தனை கண்டுபிடிக்கிறதாத்த கடைசி வரைக்கும் இல்லை. நான் அந்த ட்ரெய்லரை பார்த்தேன், ஏன்னா ஃபுல்லாக அப்படியே தான் ஒரு விஷயத்த பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து அந்த வில்லன் கூட இருக்கார். ஸோ எனக்கு பார்க்கும்போது அப்படி தான் தெரிஞ்சிச்சுங்க. நான் இன்னமும் ஹீரோன்னு எதிர்பார்த்தேன், ஆனால் ரொம்ப சிம்பிளாக, அதுவும் வித்யாசாகர் சாரோட மியூசிக் ரொம்ப நாள் கழிச்சு கேட்குறமா, அது எப்படியுமே கேட்க நல்லா தான் இருக்கும். அண்ட் இந்த வில்லன் வந்து எனக்கு ஹர்ஷித் யாருன்னு தெரியல, பட் ஹர்ஷிதா பத்லா
நினைக்கிறேன். யாருன்னு அது தெரியலை, நான் ட்ரெய்லர் அப்படி யாரையும் பார்க்கல. பட் ஹீரோயினுக்கும் விமலுக்கும் செட் ஆகும். அது விமலுக்கு என்ன ஹீரோயின் போட்டாலும் அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு இதை கொண்டு போயிடுவார். அது எல்லா படங்களையும் நாங்கள் பார்த்துருக்கோம். அண்ட் இந்த படத்துலையும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ கேட்க உங்களுக்கு எப்படின்றது தெரியாது. பிகாஸ் சம்டைம்ஸ் பார்ட் 1 பார்த்துட்டு வந்தவங்களுக்கு இந்த ஒரு படம் கனெக்ட் ஆகுமான்றது எனக்கு தெரியல. பிகாஸ் எனக்குமே இது வந்து ட்ரெய்லரில் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனால் பார்க்கும்போது காமெடி கணிக்கிறதுக்கு தேவையோ அந்த இடத்துல காமெடி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் படத்தை பார்த்தா தான் தெரியும், ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி லைன். தியேட்டரில் வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரிய போகுது. ஸோ ஜூலை 11 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த படத்தில் ஒரு சிங்கிள் இருக்குது, அந்த பாட்டை நாங்கள் பார்த்துடலாம். அண்ட் இந்த படத்தை எனக்கு இதுக்கு மேலே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க தெரியல. பிகாஸ் எனக்கு பார்ட் 1 வந்து அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. பார்ட் 1 வந்து ஊர் விட்டு ஊர் தெரியும்ல, அந்த பிரச்சனையில் அவர் இருப்பார். ஸோ அதில் பிந்து மாதவி வந்து அவர் கல்யாணம் கட்டி அந்த ஒரு ஸ்டோரி லைன் அது வேறு மாதிரி இருக்கும். அண்ட் சாங்ஸில் டி.மான் சார் ஹீ ஜஸ்ட் கேவ் த பெஸ்ட் ஆல்பம் அந்த ஒரு படத்துக்கு. அதில் ஒரு பார்வையாக இருக்கட்டும், இல்லைனா அம்மாடி சாங்ஸ் ஸ்ரேயா கோஷல், அதெல்லாம் இப்போ வரைக்கும் இட் ஹோல்ஸ் சம்திங். ஸோ அந்த ஹோல் சம்திங்னா இட் கிவ்ஸ் சம் ஃபீலிங். அது இன்னும் ஒரு பிளேலிஸ்ட்டில் லூப்பில் முன்னாடி சொன்ன மாதிரி தான் எல்லாம் இருக்குது. ஸோ இதில் அந்த ஒரு பாட்டு எனக்கு மைண்டுக்கு கிளிக் ஆச்சு. ஆனால் ஆல்பமே நல்லா தான் இருக்குங்க. மற்றெல்லாம் கேட்டு பார்த்தேன், ஆனால் அந்த ஒரு பாட்டை வச்சுட்டு பார்த்துடலாம் அப்படின்னு. ஸோ ட்ரெய்லர் வைஸ் நான் பார்த்ததில் எனக்கு பார்க்க நல்லா இருந்துச்சு. காமெடி எங்கே தேவையோ அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ நீங்கள் லைக் கூட சேர்ந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் பார்ட் 1 வச்சுக்கிட்டு இந்த படத்தை வந்து எந்த ப்ளேமும் கொடுத்துடாதீங்கன்னு தான் என்னோடைய கருத்து. ஏன்னா சம்டைம்ஸ் அப்படி இருக்கணும், பார்ட் 1 இப்படி இருந்துச்சு, இது என்ன இப்படி இருக்குது, காமெடி புகழ்லாம் இருக்கார் அப்படின்னு யோசிக்கலாம். அந்த டைம் பீரியடில் அவங்க இருந்தாங்க, இந்த டைம் பீரியடில் அவங்க இருக்காங்க. பிகாஸ் இதில் பாதி கலக்கப்பதி இல்லை வந்தவங்க இருக்காங்க, வையாபுரியாக இருக்கட்டும், எல்லாம் பல பேர் இதில் இருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் தி மூவி. ஸோ பார்க்குறவங்க பார்த்துட்டு வந்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கும் பல கருத்துக்கள் இந்த ஒரு ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் இருக்கும், அது என்ன கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் அடுத்த வீடியோ வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ இப்போ நான் முடிச்சுக்கிட்டு அடுத்த வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் சிம்ப்ளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.